பிரைஸ் தி லார்ட். ஆத்தும நங்கூரம் பைபிள் இன்சைட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றைக்கு எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் ஹோரேப் மலையிலே மோசேயை சந்திக்கிறார். அருகில் வந்த மோசேயிடம் கர்த்தர் தம்முடைய தரிசனத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறார். இப்படியாக மோசேக்கும் கர்த்தருக்குமான சம்பாஷணை நீண்டு கொண்டே வருகிறது. ஒரு நேரத்தில் மோசே சொல்லிவிடுகிறார், ஆண்டவரே, நான் இதற்கு முன்னேயாவது பின்னையாவது நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், வேறு யாரையாவது அனுப்பும் என்று சொல்லிவிடுகிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மோசே, உன் சகோதரனாகிய ஆரோன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் சற்று கவனித்தால், உன் சகோதரனாகிய ஆரோன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் மோசேயிடம் இந்த தரிசனத்தை கொடுக்க வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஆரோனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அன்றைக்கும் அப்படித்தான். கிணற்றண்டையில் வந்து நின்ற எலியேசர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற மணமகள், நீரும் குடியும் உமது ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று எவள் சொல்லுகிறாளோ என்று சொல்லி அந்த ஜெபத்தை முடிக்கும் முன்னமே பெத்துவேலின் குமாரத்தியாகிய ரெபேக்காள் குடத்தோடு வருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் எலியேசர் அந்த கிணற்றண்டைக்கு வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் ரெபேக்காளை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அதே போலத்தான் இங்கேயும் மோசேயை கர்த்தர் சந்திக்க வருவதற்கு முன்பதாகவே ஆரோனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். கர்த்தர் நமக்கென்று ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார், தரிசனத்தை தந்திருக்கிறார், நம்முடைய கரங்களிலே திட்டத்தை தந்திருக்கிறார். ஆனால் நிறைய நேரங்களில் நாம் திகைத்து போய் நிற்கிறோம். என்னால் எப்படி முடியும், நான் எப்படி இதை செய்வது என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கிறோமா? கலங்கி நிற்பதற்கென்று கர்த்தர் நம்மை கரம் பிடிக்கவில்லை. மாறாக தரிசனங்களையும் திட்டங்களையும் தருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நமக்கென்று நன்மையானவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கென்று ஆதரவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, மாறாக நம்மளை கரம் பிடித்து அழைத்து வந்தவர் உண்மையுள்ளவர். கலங்கி போய் நின்று விடாதீர்கள். தேவனுக்கென்று சாதிப்போம். ஆதரவுகளை நன்மைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.